ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பவி திவி அவங்களோட லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு, திவ்யா பயந்துக்கிட்டே இருந்தாங்களே அந்த மாதிரி எதுவும் நடந்துச்சா, இல்லைன்னா அவங்க லவ் சக்ஸஸ் ஆச்சா, அது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. பவிக்கு அடிபட்டு 1 வீக் ஆச்சு. நானும் போய் பார்க்கல. ஸ்கூலில் ரொம்பவே பிஸி, 10th எக்ஸாமு. ஸோ அதுக்காக கோச்சிங்கு கிளாஸு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. என்னால் பார்க்கலாம் போக முடியலை. ஆனாலும் அம்மா சொன்னாங்க, நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், என்னை அழைச்சிட்டு போ, நான் அவளை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லி அம்மாவுமே கேட்டாங்க. ஸோ நானுமே அந்த லஞ்ச் பிரேக்கில் தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. அந்த டைமில் அம்மாவையுமே அழைச்சிட்டு போனேன். அம்மா பவிக்கிட்ட பேசினாங்க, விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி இருக்க, வலியெல்லாம் குறைஞ்சிருச்சா, இந்த ஸ்டிச்சஸை எப்போ ரிமூவ் பண்ணுவாங்க, நீ ஓகே தானடா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அம்மா பவிக்கிட்ட ரொம்பவே அக்கறையாக பேசிகிட்டு இருந்தாங்க. நான் எதுவுமே பேசலை. சுற்றி எல்லாருமே இருக்கவும் நான் எதுவுமே பேசாமல் தூரமாக இருந்து பவியை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம்லாம் இருந்து பேசலை. எனக்கு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு டைமுமே ஆச்சு. ஸோ உடனே அம்மாவுமே அழைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு பவி ஸ்கூலுக்குமே வந்தா. நான் கிளாஸுக்கு வந்து பார்க்கவும் அவளோட பிளேஸில் அவளோட பேக் மட்டும் இருந்துச்சு. நான் உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டேன், எங்கே பவி, அவளோட பேக் மட்டும் இருக்குது, அவள் எங்கே போனா அப்படின்னு கேட்கவும் அந்த ஃப்ரெண்டுக்குமே எதுவும் தெரியலை. எனக்கு தெரியலை, ஒருவேளை அவள் ப்ரேயருக்கு போயிருக்கலாம், நீயும் வா சொல்லி என்னையுமே கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, ஸோ நான் இங்கேயே படுத்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். எல்லாருமே ப்ரேயருக்குமே கிளம்பிட்டாங்க. நான் அந்த பெஞ்சில் அப்படி படுத்திருந்தேன். எனக்கு பவியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை விட எனக்குள்ளே இருந்த பயம்தான் அதிகம். நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம், இதனால் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் எங்கே கெட்டு போயிருமோ, என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்ட்டு எனக்குள்ளே இன்னுமே பயம்தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் அவளை பார்க்குறதுக்கு கூட போகாமல் அந்த கிளாஸில் அப்படி படுத்திருந்தேன். ப்ரேயருமே ஸ்டார்ட் ஆச்சு, அந்த சவுண்டுமே கேட்டுச்சு. அப்போ சடனாக கிளாஸுக்குள்ளே யாரோ என்ட்ராகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கவும் நான் சடனாக திரும்பி பார்த்தேன். அங்கே வந்து நின்னது பவிதான். அவளை பார்த்ததும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஓடி போயிட்டு கேட்டேன், நீ எப்படி இங்கே, நீ ப்ரேயருக்கு போனதா சொன்னாங்களே, நீ எப்போ வந்த, எப்படி இருக்க, இப்போ வலியெல்லாம் இல்லையே, ஸ்டிச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கல்ல, இப்போ எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அவகிட்ட பேசினேன். ஏன் இத்தனை கேள்வி, கொஞ்சம் பொறுமையாயிரு இரு, நான் ப்ரேயருக்கெல்லாம் போகலை, நான் பக்கத்து கிளாஸில் தான் இருந்தேன், நீ வந்தது எனக்கு தெரியும், நீ என்னை பற்றி விசாரிச்ச அப்படிங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் நானுமே இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பவி பொறுமையாக பதில் சொன்னான். அதெல்லாம் இருக்கட்டும் திவி, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், நீ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்ன சொன்னேன் அப்படிங்கிறத இப்போ நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக அந்த விஷயத்த தான் கேட்டா. எனக்கு அப்படி கேட்டதும் பயம், இவ எதுக்காக அப்படி கேட்குற, ஒருவேளை நம்ம சொன்னது எதுவுமே ஞாபகத்தில் இல்லையா, இல்லைன்னா அதை வச்சு எதுவும் சொல்ல போகிறாளான்னு சொல்லிட்டு நான் ஒரு பயத்தில் மறுபடியும் கேட்டேன், ஏன் உனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லையான்னு, நீ முழிச்சு தானே இருந்த, நான் சொன்னது எல்லாத்தையுமே நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்த, அப்புறம் எதுக்காக இப்போ நீ என்கிட்ட கேட்குற அப்படின்னு நானுமே கேட்டேன். அதுக்கு பவி, நீ சொன்ன ஒரு வார்த்தையும் எனக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கு, ஆனால் நீ அதெல்லாம் எதுக்காக சொன்ன, எனக்கு இன்னுமே அதுதான் ஒரு டவுட்டாகவே இருக்குது. அடிபட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் சொன்னியா, இல்லை உண்மையாகவே அப்படி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும், ஸோ நீ இப்போ சொல்லு அப்படின்னு என்கிட்டையுமே கேட்டா. நான் சொன்னேன், எனக்கு அது எதுவுமே தெரியாது, எனக்கு உன்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன், இப்போ நீ தான் சொல்லணும், நான் சொன்னதுக்கு உன்னோட பதில் என்ன அப்படிங்கிறத நீ தான் சொல்லணும் அப்படின்ட்டு நானுமே கேட்டேன். அப்போ பவி சொன்னாங்க, உன்ன மாதிரி நான் என்ன பைத்தியக்காரியா, அந்த டாக்டர் அங்கே நர்ஸு அத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் முன்னாடியும் நீ அப்படி சொல்கிற, நான் என்ன ஒன்ன மாதிரியா அப்படின்ட்டு அவள் அப்படி சொல்லவும் நானுமே சிரிச்சிட்டேன். அப்போ சிரிச்சுக்கிட்டேன்னு, நம்ம
ஒரு ப்ரப்போசல் யார் முன்னாடி எந்த ஒரு சுச்சுவேஷனில் எல்லார் முன்னாடியும் சொன்னோம் அப்படிங்கிறது எனக்கு அப்போ மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துட்டு போச்சு. இப்போ உனக்கு கை எப்படி இருக்கு, இன்னுமே பெயின் இருக்கா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கேட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான், ஆனாலும் இன்னுமே பெயின் இருக்கு. 10th வேற, ஸோ கிளாஸஸ்லாம் இருக்கு, எனக்கு எதுவுமே தெரியலை, ஸோ அதுக்காகத்தான் நானுமே கிளாஸுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பவியுமே அப்படி பேசிக்கிட்டே இருந்தா. நான் மறுபடியும் கேட்டேன், நீ என்ன நினைக்கிற நான் சொன்னதுக்கு, உன்னோட பதில் என்னன்னு சொல்லிட்டு நான் மறுபடியுமே கேட்டேன். அதுக்கு பவி, நான் சொல்லும்போது உனக்கு சொல்லுவேன், எனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ நான் அப்போ உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு பவி சொல்லவும், இல்லை எனக்கு புரியலைன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்பவும் பவி சொன்னா, உனக்கு கேட்ட கேள்விக்கான பதில் வேணுமா, இல்லைன்னா உண்மையாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியணுமா, நான் வேணும்னா நதியா கிட்ட கேட்டு சொல்லட்டுமா அப்படின்னு பவி சொல்லவும் எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிருச்சு. என்கிட்ட மறுபடி நீ நதியா நதியான்னு சொல்லிட்டு அவ பேரே சொல்லிட்டு இருக்காத, நான் பயங்கரமா கடுப்பாயிருவேன்னு சொல்லிட்டு அப்படி கத்திட்டேன். உடனே பவி வந்து, ஏய் ஏன் இந்த மாதிரி கத்துற அப்படின்னு சொல்லி வாயை மூடிட்டு, யாராச்சும் இங்க ரவுண்ட்ஸ் வந்தா பாத்திர போறாங்க, கீழே ப்ரேயர் போயிட்டு இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்னோட வாயை அப்படியே மூடிக்கிட்டா. கத்தாத, பேசாத, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ ஒரு 2 வாரம் தான் ஸ்கூல்ல இல்லை, ஆனா நீ அதுக்குள்ள எந்த அளவுக்கு தைரியமா எவ்வளவு சத்தமா பேசுற, அது ஏன் முன்னாடியேன்னு சொல்லிட்டு பவி கேட்டா. அதுக்கப்புறம் அவளை ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ நீ சொல்லு, லவ்வா இல்லை ஃப்ரெண்டா எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே, ஆனால் எதுவாக இருந்தாலும் எனக்கு நேராக சொல்லு. இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போகிறது இது எதுவுமே வேணாம், எதுவாக இருந்தாலும் நீ டைரெக்டாக சொல்லு, இப்படியே என் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஓகே தான், அதுக்காக என்னை அவாய்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சொன்னேன். அவள் தான் எவ்வளோ கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாளே, நான் சொல்லணும்னு தோணும் போது சொல்கிறேன் அப்படிங்கிறா. இது என்ன பதில் எனக்கு தெரியல. ஸோ நானே அவள் இஷ்டத்துக்கு விட்டேன், உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ நீ சொல்லிக்கோ அப்படின்ட்டு. நான் அப்படி கேட்கவும் பவி அப்படி ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து, நான் எதிர்பார்க்கவே இல்லை, சடனாக அப்படி என்னை வந்து ஹக் பண்ணிக்கிட்டா. நான் அப்படி அதிர்ச்சியில், ஷாக் அடிச்சு அதிர்ச்சியில் அப்படி நின்னேன். இவன் என்ன பண்ணுறா, இங்கே என்ன நடக்குது, எனக்கு உள்ள என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்னு அப்படி அதிர்ச்சியாக நின்னேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்படி இறுக்கமாக ஹக் பண்ணியிருக்கா. அது என்ன மாதிரி ஃபீலு, உள்ள ஹார்ட்டு அப்படி வேகமாக துடிக்குது, லப்பு டப்புன்னு சொல்லிட்டு அப்படி வேகமாக துடிக்குது. அப்படி அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டு அப்படியே நிற்கிறேன். அவளே தான் ஹக் பண்ணா. அவளும் அசையாம அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு நின்னா. நான் மறுபடி சுய நினைவுக்கு வந்தேன். நீ இப்போவாச்சும் சொல்லு, என்னதான், எனக்கு என்ன பதில் சொல்ல போற, நீ எனக்கு ஓகே சொல்லுவியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியுமே கேட்டேன். அப்போ பவி என்னை பார்த்து என்னோட கன்னத்தில் ஒரு கிஸ்ஸு அப்படியே பண்ணிட்டு ஓடிட்டா. என்னை திரும்பி கூட பார்க்கல, வேகமாக ஒரு கிஸ்ஸு என்னோட கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படி ஒரு வேகம் ஓடிட்டா. எனக்கு அவள் அப்படி போனதும் பார்த்து சிரிப்பு தான் வந்துச்சு. எதுக்காக இவ இப்படி ஒரு பயந்து இப்படி ஓடுறா, நான் இவளை பெரிய ரவுடின்லாம் சொல்லி பில்டப் எல்லாம் கொடுத்து வச்சுருந்தேனே, அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம சிரிப்பு வந்துச்சு. ஆனால் அவள் கொடுத்த அந்த ஹக்லையும் அந்த கிஸ்லையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவள் என்னை லவ் பண்ணுறா. அவள் வாயால் சொல்லலைனாலும் அவள் பண்ணுற இந்த குட்டி குட்டி விஷயங்கள்லையே எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனாலும் ஒரு ஆசை யாருக்கு தான் இருக்கதில்லை, நமக்கு பிடிச்சவங்க அவங்க வாயாலேயே எனக்கு ஒன்று பிடிக்கும், நான் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ நான் அதுக்காகத்தான் அவகிட்ட அந்த ஒரு வார்த்தை அவள் வாயிலிருந்து வரும், அதை எப்படியாச்சும் வர வைக்கலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் வரலையே, கடைசி வரைக்கும் வரவே இல்லை, ஓடிட்டா. அப்படி ஓடினவ தான் கிளாஸுக்கு வெளியிலேயே ஓடிட்டா. அதுக்கப்புறம் ப்ரேயர் எல்லாமே முடிஞ்சுது, எல்லாருமே கிளாஸுக்குமே வந்தாங்க. சார் கிளாஸ் எடுக்கையுமே ஆரம்பித்தார். நான் இனி எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன், ஆனாலும் இருக்க முடியல.
அவள் செஞ்ச அந்த இது எனக்கு அன்னமே சிரிப்பாக தான் வந்துச்சு. அவள் முன்னாடி பெஞ்சில் இருக்கேன், நான் பின்னாடி பெஞ்சில் இருந்து அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ஹே என்னடி, ஹே பதில் சொல்ல மாட்டியா, கேட்டதுக்கெல்லாம் டைரெக்டாக பதில் சொல்கிற பழக்கமே இல்லையா அப்படின்ட்டு நான் அவளை பார்த்து சிரிக்க, அவள் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்து என்ன பார்த்து சிரிக்க. இங்கே 2 பேருக்கும் இடையில இருந்த நதியா, உங்கள் 2 பேருக்கும் இடையில என்ன தாண்டா நடக்குது, என்ன ஆச்சு உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குழம்பி போயிட்டு கேட்க எனக்கு ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. நான் பவியை விடவே இல்லை, எனக்கு தெரிஞ்சுக்கணும், நீ சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு அவகிட்ட அப்படியே அடம் பிடிச்சிக்கிட்டு நின்னேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அவ்வளோ கேட்கவும் அவள் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அவள் சிரிச்சுக்கிட்டு என்கிட்ட இருந்து அவள் மறைஞ்சு தப்பிச்சு ஓடுறது, நான் அவளை விரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போச்சு. ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அது இப்போ அப்படியே நேர் ஆப்போசிட்டா அந்த மாதிரி நடந்துச்சு. அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதும் வீட்டுக்குமே வந்தேன். என்னோட ஃபேஸில் அப்படி ஒரு சிரிப்பு, அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அதை பார்த்ததும் என்னோட அம்மாவே என்கிட்ட கேட்டாங்க, என்ன என்னைக்கும் இல்லாமல் உன்னோட ஃபேஸ் இன்னைக்கு அவ்வளோ பிரைட்டாக இருக்க, என்னாச்சு, என்ன நடந்துச்சு, என்ன விஷயம்னு சொல்லிட்டு அம்மா என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லையே எப்பவும் போல தான் இருக்கேன், நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா நம்பவே இல்லை. இல்லை என்னமோ நடந்திருக்கு, உன் ஃபேஸு முன்னாடி விட இன்னைக்கு ரொம்பவே பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அதையே கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு பவி ஸ்கூலுக்கு வந்தாமா, 2 வாரத்துக்கு அப்புறம் இப்போதான் அவளை வந்திருக்கா, இப்போ ஓகேவா இருக்கா அப்படின்னு நானுமே சொல்லவும் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ அதுதான் ரீசனா, உன்னோட ஃபேஸ் இவ்வளோ பிரைட்டாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணமா, உன்னோட ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுமே என்னை பார்த்து அப்படி கிண்டல் பண்ணி சிரித்தாங்க. எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாக சிரிப்பாக தான் இருந்துச்சு. நான் பவி அப்படி நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அடுத்த நாள் காலையில் எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நான் ஏதோ புதுசாக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, அது என்னன்னு தெரியல, பவியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இன்னுமே ரொம்பவே அதிகமாச்சு. ரொம்பவே ஜாலியாக அன்னைக்கு ஸ்கூலுக்குமே கிளம்பி போனேன். அப்போ அம்மா என்கிட்ட கேட்டாங்க, இன்றைக்கி என்ன இவ்வளோ சீக்கிரமாகவே கிளம்புற ஸ்கூலுக்கு, என்னன்னு சொல்லி கேட்கவும் நான் சொன்னேன், இவ்வளோ நாள் நான் தான் ஸ்கூலுக்கு லேட்டாக போயிட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் கரெக்டான டைமுக்குமே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்தே ஸ்கூலுக்குமே கிளம்பி வந்தேன். நான் தான் இங்கே சீக்கிரமாக வந்தேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு முன்னாடி இங்கே பவி வந்திருக்கா. என்னடா இது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பவிகிட்ட கேட்டேன், என்ன இன்னைக்கு மேடம் இவ்வளோ சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்கவும் அதுக்கு பவி சொன்னா, நீயும் தான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வந்திருக்க, நான் உன்கிட்ட ஏதாச்சும் கேட்டேனா என்ன அப்படின்ட்டு நான் கேட்ட கேள்வியை என்கிட்ட திருப்பி பதிலுக்கு கேட்டா. அப்போ பவி சடனா என்னோட கையை பிடிச்சி இழுத்து அவளோட பக்கத்தில் உட்கார வச்சா. என்னோட கையை அப்படி இறுக்கமாக பிடிச்சி வச்சிருந்தா. அப்போ நான் பவிக்கிட்ட கேட்டேன், எனக்கு உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், உன்னை புரிஞ்சுக்கணும், நீ எதுக்காக ரொம்பவே ஹார்டாக இருக்க, ஏன் உன்னை அந்த மாதிரி காட்டிக்கிற, எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது, நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உன்னை பற்றி என்ன தெரியுமோ அது மட்டும்தான் எனக்கு தெரியும், ஆனால் அதையும் தாண்டி எனக்கு உன்னை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், நீ எதுக்காக கோவப்படுற, நீ எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கியோ அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வலி இருக்கும், அது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியணும், எனக்கு மற்றவங்களை விட உன்னை பற்றி ஒரு படி அதிகமாகவே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பவிக்கிட்ட கேட்டேன். உடனே பவியுமே, உனக்கு என்ன தெரியணும் கேட்டா நான் சொல்ல போகிறேன், நீ கேளு உனக்கு என்ன தெரியணும் அப்படின்ட்டு என்கிட்டையுமே சொன்னான். நான் உடனே பவிக்கிட்ட கேட்டேன், உன்னோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் உன்னோட அப்பாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அவருக்கு என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது, உன்னை பற்றி உன்னோட பேக்ரவுண்டை பற்றி நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படிங்கிறத எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நான் அப்படி கேட்கவும் பவியோட ஃபேஸு அப்படி மொத்தமாக மாறிடுச்சு.
அப்படி அப்படி ஒரு சோகம் அவள் ஃபேஸில் நான் பார்த்தேன். அப்போ பவி என்னோட கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்தால, அந்த கையையும் அப்படி விட்டுட்டா. டக்குன்னு எழுந்து நின்னா. எனக்கு இன்னுமே பயம். நான் கேட்டேன், ஏதோ உனக்குள்ளே ஏதோ இருக்கு அப்படின்னு தோணுது, நீ அதை சொல்ல மாட்டேங்கிற அப்படின்ட்டு கேட்டேன். உனக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு தோணுச்சுன்னா வேணாம். நானுமே எதுவும் கேட்கல. நான் உன்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலை. ஆனால் உனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது. நீ ஏன் இந்தளவுக்கு அதிகமாக கோவப்படுற? நீ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்பவே அதிகமாக கோவப்படுற. அன்னைக்கு உனக்கு அவ்வளோ பெரிய அடி கையில் பட்டுச்சு, ரத்தம் அப்படி கொட்டிக்கிட்டு இருக்கு, உனக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பவும் உன்னோட கண்ணில் இருந்து ஒரு சின்ன துளி கண்ணீரை கூட நான் பார்க்கல. ஏன் அப்படி? ஏன் இந்தளவுக்கு இறுக்கமாக இருக்க? அப்படி என்னதான் உனக்குள்ள இருக்குது? ஏன் நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போதான் பவி என்ன என் முகத்தை பார்த்தா. நான் கடைசியாக எப்போ அழுதேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. ஏன் எனக்கெல்லாம் அழுக வருமா, எனக்கு அழுக தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு பார்த்தேன், எனக்கு அடிபட்டிருக்கும் போது நீ கூட அந்த அளவுக்கு அழுதுகிட்டு இருந்த. அப்போ கூட என் கண்ணில் ஒரு துளி கண்ணீர் கூட வரலை அப்படின்னு நானுமே யோசித்தேன் அப்படின்னு பவி சொன்னான். இந்த பாரு பவி, பேச்சை மாத்தாத. என்னன்னு சொல்லு. உனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீ தானே சொல்லுவ. நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்மளோட வலி எல்லாத்தையும் சொன்னால் அது பாதியாக குறையும். தோளில் சாஞ்சிட்டு சொன்னால் இன்னுமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட அன்னைக்கு டைலாக்கெல்லாம் அடித்து விட்டல்ல. ஸோ இப்போ நீ சொல்லு, என்னாச்சு உனக்கு? எதுக்கு நீ ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவளை விடவே இல்லை. எனக்கு தெரிஞ்சாகணும், நீ சொல்லு, நீ எதுக்கு இப்படி இருக்க அப்படின்ட்டு நான் மறுபடியுமே கேட்டேன். அப்போ அந்த நேரம் கிளாஸுக்குமே டைம் ஆயிடுச்சு. ஸோ பசங்க எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. அதனால எனக்கு அதுக்கு மேலே அவகிட்ட கேட்க முடியலை. ஸோ நானுமே அமைதியாக இருந்தேன். நாங்கள் 2 பேரும் அமைதியாக இருக்கவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாங்க, என்னாச்சு உங்கள் 2 பேருக்கும்? மறுபடியும் ஏதாச்சும் சண்டை போட்டிங்களா என்ன? ஏன் உங்கள் ஃபேஸு டல்லாக இருக்குது? பவி, ஏன் உன் ஃபேஸ் இந்தளவுக்கு டல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுமே கேட்கவும் சொன்னான் பவியே. இல்லை, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்கோம், எங்களுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை, நாங்கள் சண்டை எல்லாமே போட்டுக்கல அப்படின்னு சொன்னா. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக நதியாவுமே வந்தா. அவ பங்குக்கு கேட்டா, ஆமாம் என்னாச்சு பவி, உனக்கு உன் ஃபேஸ் ஏன் டல்லாக இருக்கு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு அவ கேட்கவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி ஒரு பக்கம் முறைச்சாங்க. எனக்கு சிரிப்பு. ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, இதைத்தானே நாங்கள் இவ்வளோ நேரமாக கேட்டுக்கிட்டே இருக்கோம், நாங்கள் சொல்லி அவள் எந்த ஒரு பதிலும் சொல்லலை, இப்போ நீ இதை கேட்குறியா? இல்லை, அவகிட்ட வேற ஏதாச்சும் கேளு, நாங்களும் அதைத்தானே கேட்டு பதில் வரலன்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்கோன்னே அவங்க சொல்லவும் எனக்கு அதை கேட்டு சிரிப்பு தான் வந்துச்சு. சிரிச்சிட்டேன். பவி, எதுவுமே இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னா. உடனே நதியா, வா ப்ரேயருக்கு போகலாம், ப்ரேயருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பவி அங்கேருந்து கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணா. உடனே ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம்ல, அதை என்ன நீ இப்போ தான் வந்த, டக்கு நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிற, என்ன நினச்சிட்ருக்க நீனு? ப்ரேயருக்கு இன்னுமே டைம் ஆகலை, டைம் இருக்குது, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல, வெயிட் பண்ணு அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸு நதியம்மலை செம்ம கோவம். அவங்க ஒரு காண்டில் பேசுனாங்க. நான் அமைதியாக இருந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு நதியா, இல்லைப்பா, நீங்கள் எல்லாரும் இப்படி மொத்தமாக கூட்டமாக நின்று கேட்டுட்டு இருந்தா அவள் என்ன தான் சொல்லுவா? அவளுக்கு ஏதாச்சும் பர்சனலாக ப்ராப்ளமாக இருக்கும், வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும், தனியாக கூப்பிட்டு கேட்டா என்னன்னு சொல்ல போகிறா? நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணேன்னு நதியா சொன்னேன். என்னது பர்சனலா? என்னை விட இவன் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டாக என்ன தனியாக கூப்பிட்டுட்டு போய் பேசுகிறேன் அப்படிங்கலன்னு எனக்கு செம்ம கோவம். அப்போது பவி என்னோட ஃபேஸை பார்த்தா. நான் கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு, சரி ஓகே விடுங்கப்பா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்க நம்ம எல்லாரும் ப்ரேயருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அந்த டாப்பிக்கையும் அப்படியே விட்டுட்டு எல்லாருமே ப்ரேயருக்கு போனோம். ஆனாலும் எனக்குள்ளே இன்னும் அந்த கேள்விக்கான பதில் தெரியல, அது எனக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே பவிக்குள்ளே என்னதான் சீக்ரெட் இருக்குது,
அதை திவி கிட்ட சொன்னாங்களா இல்லையா, அவங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.